ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொதுவாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும், நான் வந்து இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன வேலையை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், எதை செகண்ட் ஆரம்பிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே சகட்டு மேனிக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா கடைசியில் உங்களை ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்து விட்டுரும், கான்ஃபிடன்ஸ் லெவலை உடச்சி விட்ரும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் பூஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நாளாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் கொஞ்சம் பேச முடியாமல் தடுமாறும் பொழுது கான்ஃபிடன்ஸ் லெவல் உடஞ்சி போயிடும். ஓகே, ஸோ எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும், எதெல்லாம் பண்ணால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாக்கிங்கில் ஈஸியாக நம்மளால் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களை எங்கள் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் அதை பார்த்தேன். அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி கம்மியாக போகிறேன். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களால் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் ஏதோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்குற அந்த கேள்விக்கோ இல்லை ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக உங்களால் இந்த டாபிக்ஸை வச்சு நான் சொல்லித்தர போகிற இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஒரு கம்யூனிகேஷனை மேக் பண்ண முடியும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டுங்க, நீங்கள் எந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனாலும் இந்த எந்த மொழியில் வந்து நீங்கள் பயின்றாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கற்றுக்கணும். சரிங்களா? நான் எல்லாத்தையுமே சொல்லித்தர போகிறதில்ல, எல்லாத்தையுமே படிங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது, செலக்டிவாக தான் சொல்லுவேன். சரிங்களா? பாருங்கள், சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது தெரில அப்படின்னா எங்கே வேர்ப் வரும், எங்கே நவுன் வரும், எங்கே ஆப்ஜெக்ட் வரும் தெரியாமல் போயிடும். சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் 7 இருக்குது. 7எல்லாம் ஃபஸ்ட்டு தலையை உடச்சி படிக்க வேண்டாம். நீங்கள் படிக்க வேண்டியது எஸ்விஓ, எஸ்வி, ஐஓ, டிஓ. இந்த 2 பேட்டர்னை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ்விஓ, எஸ்விஐஓ, டிஓ. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், வேர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இதற்கான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது தெரியாமல் உங்களால் ஒரு சின்ன வாக்கியத்தை உங்களால் மேக் பண்ண முடியாது. ஐ கால்டு ஹிம், நான் சும்மா சொல்கிறேன். சரிங்களா? ஐ கால்டு ஹிம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கால்டு ஹிம் அப்படின்னா உடனே இது எஸ்விஓக்குள்ளே வந்துடும், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த சின்ன வாக்கியங்களை ஏற்படுத்தினாலும் உருவாக்கினாலும் அது என்னாகும் அப்படின்னா தட் ஃபால்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. அது இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க. ஐ கேவ் ஹிம் அ கிஃப்ட். அடுத்த சென்டென்ஸ் எழுதிட்டேன். ஐ கேவ் ஹிம் அ கிஃப்ட். இப்போ இது என்னவா மாறுதுன்னா எஸ் வி ஐஓ டிஓ. ஓகே, எஸ்வி ஐஓ டிஓ. ஐ கேவ் ஹிம் அ கிஃப்ட். இந்த மாதிரியான வாக்கியங்களை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன் இங்கே ஹிம்மு வெறும் ஓவாக இருக்குது, ஏன் இங்கே ஹிம்மு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஐஓவாக இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோஸ், தட் வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். என்னோட இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை பாருங்கள், அது உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணும். சரிங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இது தெரியாமல் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் படிக்கிறேன், இன்டைரக்ட் படிக்கிறேன், டைரக்ட் வாய்ஸ் படிக்கிறேன், வெக்காபுலரி தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வேலைக்காகாது. என்ன தான் நீங்கள் 10,000 வெக்காபுலரி தெரிஞ்சிருந்தாலும் அந்த வெக்காபுலரியை போடுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் வேணும். புரியுதுங்களா? நீங்கள் 1,00,000 வெக்காபுலரி தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அந்த வெக்காபுலரியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் வேணும். சென்டென்ஸ் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? வெறும் வெக்காபுலரி மட்டும் சொல்ல முடியுமா? முடியாது. சென்டென்ஸ் மேக் பண்ணலை அப்படின்னா அங்கே வெக்காபுலரிக்கு வேலை இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. 7 இருக்குது, 7 எதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்? 2. ஓகே, அடுத்து நிறைய பேர் என்கிட்ட இதை கமெண்ட்டில் கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். எப்படிங்க இங்கிலீஷில் பேசுகிறது எக்கச்சக்கமாக இருக்குங்க, அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா, ஒரு தெளிவில்லை, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த பயத்தை போக்கி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவலில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில ஸ்டெப்ஸை சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்ட் ஆயிரும். ஏன் தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது.
எதுவுமே தெரியாது கிடையாது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருப்பீங்க. ஓகே, பார்க்கலாம். இஃப் கிளாஸ் நான் நிறையா கிளாஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது டென்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமோ அதே அளவுக்கு இஃப் கிளாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழில் பேசினாலும் இஃப் கிளாஸ் அதிகமாக இல்லாமல் தமிழில் உங்களால் உரையாட முடியாது. பிகாஸ் இஃப் கிளாஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். இஃப் கிளாஸ் ஒரு பயங்கரமான ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் தயவு செய்து இஃப் கிளாஸை படிங்க. இஃப் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, 0 கண்டிஷனல்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் இருக்கும். மொத்தம் 4 கிளாஸ். சரிங்களா? 4 கிளாஸ் இருக்குது. இந்த 4 கிளாஸஸுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். 4மே. இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எதையுமே சாய்ஸில் விடாதீங்க. இன்கேஸ் சாய்ஸில் விடுற மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த இஃப் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வரும். ஓகே, இங்கே இஃப் கூட பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த பக்கம் இங்கே உட்டு வரும். ஓகே, இந்த ஒரு பேட்டர்னை மட்டும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 3 ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த இஃப் கூட ப்ரெசண்ட் வரும், அந்த ஒரு ரூல். அதுக்கப்புறம் இந்த இஃப் கூட ஹேடு வரும், இந்த ரூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாத்த விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது தெரில அப்படின்னா சிரமங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையெல்லாம் எடுத்த உடனே ஆல் டுகெதராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இஃப் ப்ரெசண்ட்டு, அந்த பக்கம் என்ன வரும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு, அப்புறம் இந்த வில் அப்படிங்கிற ஃபார்மெட் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இதை ரெண்டுத்தையுமே வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போது இந்த ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரை வச்சு என்னால் எந்த சென்டென்ஸ் வேணாலும் மேக் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், இஃப் கிளாஸில் நான் ஈஸியாக இங்கிலீஷில் மேக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, கன்வீனியன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து இங்கே வாங்க. ஓகே, அடுத்து இங்கே வரணும், இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் would have அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம, would have அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை. அதுக்கப்புறம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதையும் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது மேலே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழப்பாது. ஓகே, இஃப் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் கூட. ஓகேவா? அடுத்து இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாலாம் படிக்க தேவையில்லை. எது அப்படின்னா டென்சஸ். 12 டென்ஸ் இருக்குது. 12 டென்ஸை உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. சொல்கிறது மட்டும் படிங்க. ஓகே, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு அண்டு ஃப்யூச்சர், இதில் எது வேணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அதிகமாக அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பேச முடியும். ஓகே, ரைட். பாருங்கள், பாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிள் பாஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் பாஸ்ட்டு கண்டினியூவஸ், இந்த 2 மட்டும் போதுங்க. இதை மட்டும் ஃபஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண தெரியணும். சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூவஸ், அதில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண தெரியணும். அப்படி தெரில அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்து ப்ரெசண்ட்டில். ஓகே, ப்ரெசண்ட்டில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, டென்ஸ்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ப்ரெசண்ட் கண்டினியூவஸுக்கு தான். ஓகே, ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹேஸு ஹேவெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். அடுத்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஓகே, இதுவும் முக்கியம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் அப்படி என்னன்னு பார்த்தா சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ என்னது, வெறும் வில்லு மட்டும் போட்டு பேசுவோம். இப்போது 12 சொன்னோமா டென்ஸில், நீங்கள் இவ்வளோ நாள் 12 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்படின்னு என்ன அர்த்தம், மீதி இருக்கிற அந்த 6 7 இருக்குன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு போங்க. ஓகே, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல என்றைக்குமே ஒரு முடிவு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்மளால் பேச முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதைத்தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, 1 2 3 4
5 6 12 டென்ஸில் 6 கழிச்சு விட்டாச்சு, மீதி 6. இந்த 6ல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இதில் ஹேட் இருக்காது, ஃப்யூச்சரில் இருக்க 3 இருக்காது. அது இல்லையே, இது இல்லையே, அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் படிக்க தேவையில்லையா, பாசிவ் வாய்ஸ் படிக்க தேவையில்லையா, டைரக்ட் இன்டெரக்டில் படிக்க தேவையில்லையா, இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் பேச முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ் தெரிலையே, பாசிவ் வாய்ஸ் தெரிலையே, டைரக்ட் இன்டைரக்ட் தெரிலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைவர்ட் ஆயிடுவீங்க. இதில் ஒரு கம்ப்ளீட்னஸ் வராது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் ஆக்டிவ் போய்க்கலாம். ஆக்டிவ் எங்கேயும் ஓடிடாது, அங்கேயே தான் இருக்கும். புரியுதா? ஆக்டிவ் பாசிவெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸில் வந்துடும். பாசிவ் வாய்ஸ் தான் செப்பரேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா மக்களே? தயவு செய்து உங்களை டைவர்ட் பண்ண விட்டுறாதீங்க, இல்லை நீங்களே உங்களை டைவர்ட் பண்ணிடாதீங்க. புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி தராங்கன்னா அதில் போயிட்டு அந்த ஃப்ரேஸை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகே, இதில் ஸ்ட்ராங் ஆகுங்க, மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா மீதி இருக்க எல்லாமே இதற்கு துணை செய்பவை, அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், ஸ்ட்ரென்த் பண்ணும். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்டு டென்ஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை கூட போட்டு பழகிக்க வேண்டும். when I was playing, when I went to the market, when I was born, okay, when the class was going on, இப்படி எல்லாமே நம்ம வெண்ணை போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, இது அதிகமாக நாம் ஆங்கிலத்தில் உபயோகிக்கும் ஒரு வாக்கியம். புரியுதுங்களா? அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வென் கான்செப்ட். ஓகே, டென்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா வெண்ணு வந்துடணும். அப்போ வெண்ணில் எல்லாமே என்னால் சொல்ல முடியும், ஒரு சென்டென்ஸை வெண்ணில் வச்சு எப்படி வேணாலும் என்னால் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இந்த வெண்ணை தொடர்ந்து சின்ஸு இல்லாட்டி ஆஸ், இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். எப்போ? டைமுக்கு சொல்லும்போது கிடையாது. சின்ஸ் நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்? டைமுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். சின்ஸ் 2020, சின்ஸ் 1917, சின்ஸ் மை சைல்டுஹுட், சின்ஸ் எஸ்டர்டே, இப்படி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த யூசேஜ் கிடையாது. சின்ஸ் அப்படிங்கிறது அதனால் இல்லாட்டி அதை நிமித்தம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகே, அந்த மீனிங்கில் நீங்கள் போட்டு இருங்க, ஃபஸ்ட் தமிழ் எழுதிடுறேன், இல்லாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும், அதை நிமித்தம். ஓகே, அப்போது சின்ஸை இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சின்ஸ் ஐ எம் அ குட் மேன், நான் நல்லவனாக இருப்பதனால். ஓகே, இல்லாட்டி இருப்பது நிமித்தம், நான் நல்லவனாக இருப்பது நிமித்தம். சின்ஸ் ஐ எம் அ குட் மேன், எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டிங் மீ பேட், எல்லாருமே என்னை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, சின்ஸ் ஐ எம் அ குட் மேன், நான் நல்லவனாக இருப்பது நிமித்தம். எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டிங் மீ பேட், எல்லாரும் என்னை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பிகாஸ் இருக்குல்ல, பிகாஸ் நம்ம போடலாம்ல, சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஓரமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நாளாக சின்ஸுக்கு பதிலாக ஏன் நம்ம பிகாஸை போடுறோம், பிகாஸ் போட்டால் என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பிகாஸ் தூக்கி உள்ளே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுதா? டென்ஸில் 6, இதை தவிர மற்ற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதில் கான்ஃபிடென்ட் ஆகுங்க. அடுத்து வெண்ணை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஆஸு சின்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து இதற்கடுத்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப் கேனு, குட்டு, மே, மைட்டு, ஷேலு, ஷுட்டு, வுட்டு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, மஸ்ட்டு, இதெல்லாம் வருது இல்லை. இதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். இதில் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, நான் சொல்கிறது மட்டும் படிங்க. எதுனா கேன் படிச்சுக்கோங்க, குட்டு படிச்சுக்கோங்க, ஓகே, ஷுட்டு படிங்க, அப்புறம் மஸ்ட்டு, போதும். இதில் கான்ஃபிடென்ட் ஆகுங்க ஃபஸ்ட்டு, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீதிக்கு போயிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அடுத்து மே, மைட்டு, அப்புறம் என்ன ஷேலு, வுட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ எதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எதற்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால்
அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் ஷார்ட்டாக எதை படிக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரிசைஸாக சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இதில் நிறைய கட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 7-8 கான்செப்ட் இருக்குது. அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகே, என்னென்ன? கேனு, குட்டு, ஷுட்டு, மஸ்ட்டு. ஓகே, முடிஞ்சுதா? ஹெல்பிங் வேர்பில் இதை மட்டும் பாருங்கள். அடுத்து இந்த ஹேவ் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குங்க. ஹேவ் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவ் ஃபேமிலி என்னென்ன ஹேவ் ஃபேமிலியில் வரும் அப்படின்னா குட் ஹேவ், ஷுட் ஹேவ், தெரியும்ல இது உங்களுக்கு. ஷுட் ஹேவ், மைட் ஹேவ், ஓகே, அப்புறம் மஸ்ட் ஹேவ், அப்படியே கூட சேர்ந்து சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சதுன்னா. அப்புறம் வுட் ஹேவ். இந்த 5 தான் நம்மக்கிட்ட இருக்குது ஹேவ் ஃபேமிலியில். இதை நான் வந்து ஹேவ் ஃபேமிலின்னு இதுக்கு பேர் கிடையாது, நானாக வச்சுக்கிட்டேன். என்னோட பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேவ் ஃபேமிலின்னு சொன்னோன்னா உடனே இவங்க ஞாபகம் வந்துடுவாங்க. ஓகே, ஹேவ் ஃபேமிலினா இந்த 5 பேர்த்த நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஹேவ் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டியது குட் ஹேவ், ஷுட் ஹேவ், வுட் ஹேவ். இந்த 2 வேண்டாம். இந்த 3 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? குட் ஹேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் ஹேவ் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். குட் ஹேவ், அப்போ தான் குட் ஹேவோட மீனிங் புரியும். ஏன்னா எல்லாமே ஒரே மீனிங்கில் வரும். அந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சத்தத்தில் வரும். சொல்லியிருந்திருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரே சவுண்டில் வரும். வுட் ஹேவ்னா சொல்லியிருந்திருப்பேன். வுட் ஹேவ் கூட பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டில் வரும். அதனால் அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால் ஒரு வாரத்துக்கு குட் ஹேவ், இல்லாட்டி 2 வாரத்துக்கு. இல்லைங்க என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ண முடியல, பிரச்சனை இல்லை, பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 வாரம் எடுத்துக்கோங்க. குட் ஹேவ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு புரிதலுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் போங்க. ஷுட் ஹேவுக்கு ஒரு 2 வீக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி முறையாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸில் நீங்கள் பேசிடுவீங்க. 6 மாதம் ஆகுமா? ஏங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் 1ஆவதுல சேர்த்துருந்தாங்கன்னா 6 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு 6 மாத டைமில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னா அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஓகே, 6 மந்த்ஸில் டெஃபினட்டாக உங்களால் பேச முடியும். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பேசுவீங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலையே ஹைலைட். கான்ஃபிடண்ட் வந்துடும் நல்லா. ஏன்னா என்ன சொன்னாலும் உங்களால் அதை மேக் பண்ண முடியுது இல்லை, அப்படின்னால கான்ஃபிடண்ட் வந்துடும் தானே அர்த்தம். புரியுதுங்களா? குட் ஹேவ், ஷுட் ஹேவ், வுட் ஹேவ். ஓகே, சரி, இப்போது ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன சொன்னால் கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னது? சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயும் அந்த 2 சொன்னேன், எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ. அடுத்து இஃப் கிளாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேயும் என்னது? ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு, ஹேடு, வுட் ஹேவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டென்ஸில் ஒரு 6 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 6 டென்சஸ் சொன்னேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து வென் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் ஆஸ், சின்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. 2த்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆஸ்னாலும் அதனால் அதன் நிமித்தம், சின்ஸ்னாலும் அதனால் அதன் நிமித்தம். ஓகேங்களா? ஆஸ்னா அதை போல் அப்படின்னு ஒரு மீனிங் வரும்ல, அது வேற, அது வேற, இது வேற. சரிங்களா? அடுத்து ஆஸ், சின்ஸுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, அதற்கப்புறம் ஹேவ் ஃபேமிலி. சரிங்களா நண்பர்களே? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் கேண்டிடேட்ஸ், மை டியர் லாங்குவேஜ் லேர்னர்ஸ், ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தீஸ் எலமெண்ட்ஸ். ஐ பெக் ஆஃப் யூ. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நிறையா இருக்குதுங்க, நிறைய வார்த்தைகள் இருக்குது, எக்கச்சக்கமான வொக்காபுலரி இருக்கட்டுங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நாம் பேசணும் ஃபஸ்ட்டு. யாரோ எவனோ புதுசாக பேசுகிறான், நான் பேசிட்டு போகிறான், நம்மளோட நிலைமை தான் நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் ஆயிடலாம். ஓகே, அதற்கப்புறம் மற்றது இதெல்லாம் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 100% ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். என்ன அப்படின்னா இந்த எல்லாத்துலேயுமே நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன போட்டிருக்க? சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ சொன்னேன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக ஒரு நோட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? எஸ்விஓவில் இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஒரு டிக்கு. எஸ்விஓவில் நான் தப்பே பண்ண மாட்டேன். எப்படி சொன்னாலும் எஸ்விஓவில் என்னால் மேக் பண்ண முடியும். அடுத்து எஸ்விஐஓ முடிச்சிட்டேன்டா, ஒரு டிக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு டிக் போட்டே வரணும். ஓகே, இஃப் கிளாஸ் முடிச்சாச்சுடா. டென்சஸ் கான்ஃபிடென்ட் ஆயாச்சு. வென்னு கான்ஃபிடென்ட் டக். இந்த கடைசி டிக்கு இந்த ஹேவ் ஃபேமிலிக்கு, இல்லாட்டி நீங்கள் எந்த கான்செப்டை கடைசியாக படிக்கிறீங்களோ இதில் நீங்கள் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் வச்சு படிச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ கடைசியில் எந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் டிக்கு போடுறீங்களோ அந்த டிக்கோட
நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்னஸ் அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துக்கணும், சுய உறுதி கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் கடக்கட்டு ஓரமாக. ஓகே, இங்கிலீஷில் பேசணுமா வேண்டாமா? பேசணும் தானே, அப்போ எல்லாம்லாம் தேவையில்லை, இது மட்டும் போதும். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுலேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கட் ஷார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக பேசிடுவீங்க. ஓகேவா? ரைட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அண்டு ஓகே, தொடர்ந்து பயணிங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. அந்த ரொம்ப சிம்பிளாக தமிழில் சொல்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அண்டு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசுவீங்கன்னு நான் உங்களை நம்புகிறேன். நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.